அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம தொடரில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளி எக்ஸாம்ஸ்ல இது வரைக்கும் நடந்த கொஸ்டின் பேப்பரோட கலெக்ஷன் தான் பார்க்க போறோம். மோஸ்ட்லி நீங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். கிட்டத்தட்ட 2019லேருந்து இது வரைக்கும் 2023 வரைக்கும் நடந்த கொஸ்டின்ஸ். ஆல்ரெடி நம்ம வந்து இங்கிலீஷ் மீடியம் வெறும் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து இயர் வைஸாக கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துங்க. ஃபஸ்ட்டு 2023க்கான 2019க்கான கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம லெசன் வைஸாக இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். படிக்கல அப்படின்னா அதை படிச்சிருங்க. இது எல்லாமே 1 மார்க்ஸு. மோஸ்ட்லி 1 மார்க்ஸ் எல்லாமே நமக்கு புக் பேக்கு, இன்டீரியர் இது எல்லாமே மிங்கிள் ஆகி வரும். இதற்கு கீ ஆன்சர்ஸ் இந்த மாதிரி கிடைச்சா இல்லை 1 மார்க் கலெக்ஷன் தனியாக கிடைச்சிச்சுன்னா நான் அதை உடனே அப்டேட் பண்ணுறேன். அதை நீங்கள் வந்து பார்த்துங்க. இப்போதைக்கு இது 1 மார்க்ஸ் வந்து ஜஸ்ட்டு பார்த்து வச்சுங்க சரிங்களா, என்ன மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸு என்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது 1 மார்க்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸு. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அணுவின் உட்கரு மின்சுமையானது அயனியாக்கும் ஆற்றலை எவ்வாறு பாதிக்கிறது, ஆக்டினைடுகளின் ஆக்சிஜனேற்ற நிலை, தாவர ஒளிச்சேர்க்கை வினை வழி முறையில் கதிரியக்க ஐசோட்டோப்புகளின் பங்கு என்ன, விட்ரியஸ் நிலைமை என்றால் என்ன, அதுக்கடுத்து குளுக்கோஸுடன் அடர் ஹெச்ஐ உடன் வினையாது, அதுக்கடுத்து O/W பால்மம் மற்றும் W/O பால்மம் இவை ஒவ்வொன்றுக்கும் 2 பால்ம காரணிகளை தருக. அதுக்கடுத்து வாட் இஸ் கிளைசரோஸ் ஹவு இட்ஸ் அட்மைண்ட் சரிங்களா, கிளைசரோஸ்னா என்ன, அது எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறது, யூட்ரோஃபினின் அமைப்பு அடைந்து அதோட பயன்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டயக்ராம் கொடுத்துருக்குறாங்க. அதில் 1 மற்றும் 2 வேகமாக செயல்படுவது என்பதை கண்டறிந்து அதற்கு தகுந்த காரணத்தையும் என்னது எழுத சொல்லியிருக்காங்க சரிங்களா, எந்த வேதிவினை வந்து வேகமாக செயல்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளூரின், இது 3 மார்க்ஸ். ஃப்ளூரின் எலக்ட்ரான் கவர் திறன் மதிப்பை முலிக்கன் அளவீட்டில் கணக்கிடுக. எஃப்பின் அயனியாக்கும் ஆற்றல், அதே போல் எஃப்பின் எலக்ட்ரான் ஆட்டம் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. லேந்தனைடு ஆக்டினைடுக்கு இடையே உள்ள வேறுபாடு, இந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் நிறைய இடத்துல படிச்சிருக்கலாம். அதுக்கடுத்து அந்த உட்கருவாக மாறும்போது வெளியே ஆல்ஃபா பீட்டா துகள்களோட எண்ணிக்கையை வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வினை குணகம் என்றால் என்ன, அதுக்கடுத்து சாயங்களில் ஏதேனும் 3 சிறப்பியல்பு, ஒரு மின்கலத்தின் திட்டம் மின் அழுத்தத்தை வரையறு, சுழிமாய் கலவை என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. அதுக்கடுத்து ஃப்ரக்டோஸின் அமைப்பை வரைக. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து எவ்ரி இயர் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதில் உள்ள கைரல் கார்பனின் எண்ணிக்கையும் ஒளிச்சுழற்சி மாற்றங்களின் எண்ணிக்கையும் குறிப்பிடுக. அதுக்கடுத்து ஆற்றல் பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி கொஸ்டின் சரிங்களா, இந்த கொஸ்டின்ஸ் வந்து அந்த கால்குலேஷன் இது வந்து K1 மற்றும் K2 அது எல்லாமே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பாருங்கள். பின்வரும் மூலக்கூறுகள் மற்றும் அயனிகளும் உள்ள இணைக்கலப்பை குறிப்பிடுக சரிங்களா, ஒரு 4 காம்பவுண்டு கொடுத்துருக்காங்க, அதோட இனக்கலப்பு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஹெய்சன்பர்க்கின் நிலையில்லா கொள்கை, இது ரெண்டுமே சேர்ந்து தான் 5 மார்க்ஸ். அதே போல் அல்லதில் பார்த்தீங்கன்னா மந்த இணை விளைவு என்றால் என்ன, சிலிக்கோனின் ஏதேனும் 3 பயன்கள் சரிங்களா, இது ரெண்டும் சேர்ந்து 5 மார்க்ஸ். நமக்கு 5 மார்க்ஸ் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் வரும் சரிங்களா. அதே போல் அணைவு சேர்மங்களை பற்றி வெர்னர் கொள்கையின் கருதுகோள், இது நிறையா கொஸ்டின்ஸில் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. இது ஃபஸ்ட்டு கேட்ட எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக கூட இருக்கும். மூலக்கூறு படிகங்கள் பற்றி விளக்குக, அயனி படிகங்கள் பண்புகளை ஆறினை எழுதுக. அதுக்கடுத்து கேபிக்கும் கேசிக்கும் உள்ள தொடர்பினை பொதுவான ஒரு வேதிச்சமநிலை வருவி. அதுக்கடுத்து பின்வரும் கூழ்மங்களில் உள்ள பிரிகை நிலைமை மற்றும் பிரிகை ஊடத்தை குறிப்பிடுக. பெயிண்ட்டு, காற்று நுரை, தாங்கல் கரைசல்னா என்ன, புரோபைனிக் அமிலத்தின் KA மதிப்பு இது எல்லாமே கேட்டிருக்காங்க சரிங்களா, இது எல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து ஓரிணைய ஈரிணைய மற்றும் மூவிணைய ஆல்கஹால் லூகாஸ் ஆய்வின் மூலம் எவ்வாறு வேறுபடுத்துவாய், இதுவும் நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அனிசோலை நைட்ரோ ஆற்றல் செய்தால் கிடைப்பது யாது. அதுக்கடுத்து ஃபார்மிக் அமிலத்தின் ஒடுக்க பண்பை விளக்குக. அனிலின் ஆல்கஹால் கலந்த KOH மற்றும் குளோரோஃபார்ம் உடன் வினைப்படு அருவருக்கத்தக்க வாசனை விளைபொருள், இதெல்லாமே படிச்சுங்க. அடுத்த இயர் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்க. இதில் வந்து 1 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 1 மார்க்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. இதில் லாஸ்ட் இயருக்கும் இந்த இயர் கொஸ்டின்ஸ்க்கும் எவ்வளோ
கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் மார்க் பண்ணி வச்சிங்க. ஓகே, இது வந்து 2 மார்க்ஸு. சலவைத்தூள் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? கீழ்காணும் தமிழ்ல ஜி தொகுதி மற்றும் எஃப் தொகுதி என வகைப்படுத்துக. அதுக்கடுத்து 18வது கொஸ்டின் பாருங்க. CrCl3 C6H2O என்ற மூலக்கூறு வாய்ப்பாட்டினை கொண்ட அணைவுச் சேர்மத்தின் ஏதேனும் 2 நீரற்ற மாற்றங்களை எழுதுக. அதுக்கடுத்து நெருங்கி புதைந்த கோளங்களின் எண்ணிக்கை 6 எனில் உருவாகும் எண்முகி மற்றும் நான்முகி வெற்றிடங்களின் எண்ணிக்கையை கணக்கிடுக. லூயி அமிலங்கள் மற்றும் காரங்கள் என்றன ஒவ்வொன்றுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு தருக. வெண்ணெயில் காணப்படும் பிரிகை ஊடகம் மற்றும் பிரிகை நிலைமை எழுதுக. ரோசன் முன்ட் ஒடுக்க வினையில் பயன்படுத்தப்படும் வினைவேக மாற்றியின் பெயரை குறிப்பிட்டு அதன் முக்கியத்துவத்தை எடுத்துக்க. குளோரோஃபிக்ரின் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? கம்பல்சரி கொஸ்டின்ஸ் பாருங்க. ஈத்தரின் COC பிணைப்பு கோணம் நான்முகி பிணைப்பு கோணத்தை விட சற்று அதிகம் ஏன்? அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா குரோமைல் குளோரைடு சோதனை. அதுக்கடுத்து SCH2O6 வந்து நிறமற்றது விளக்குக. ஹெண்டர்சன் சமன்பாடு. உலோகங்கள் எவ்வாறு எதிர்முனை பாதுகாப்பு முறையை பயன்படுத்தி அரித்திலிருந்து பாதுகாக்கிறது? அதுக்கடுத்து பின்வரும் கூழ்மத்தூளின் வடிவங்கள் கொடுத்துருக்காங்க. AS2S3 நீல நிற கோல்டு கூழ்மம் கரைசல் டங்ஸ்டன் அமில கரைசல். அதுக்கடுத்து ஃபார்மிக் அமிலம் டாலன்ஸ் காரணியை ஒடுக்குகிறது, ஆனால் அசிட்டிக் அமிலம் டாலன்ஸ் காரணியை ஒடுக்குவதில்லை. காரணம் புரோட்டீனின் அமைப்பு. அங்கே வந்து ஃப்ரக்டோஸ் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க, இங்கே புரோட்டீனோட ஸ்ட்ரக்சர் கேட்டிருக்காங்க. உணவுக்கூட்டு பொருள்னால் உண்டாகும் நன்மை. அதுக்கடுத்து அணிமீளத்திலிருந்து தாலியம் வரை அயனியாக்கும் என்தால்பி குறையானது மிக குறைந்த அளவே மாறுபடுகிறது ஏன் என்று விளக்குக. இது கம்பல்சரி கொஸ்டின்ஸ். 5 மார்க் பாருங்க. புலத்தூய்மையாக்கல் முறை. அதுக்கடுத்து சங்கிலி தொடராக்கம். கண்ணாடி பாட்டில்களில் HFஐ சேமிக்க இயலாது ஏன்? அதுக்கடுத்து சல்ஃபியூரஸ் அமிலம் மற்றும் மாஸ்டல் அமிலத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு. அணைவுச் சேர்மத்தோட IUPAC நேம்னா ரொம்ப ரொம்ப முக்கியம், அது எல்லாமே படிச்சுங்க. அதுக்கடுத்து COF6 என்ற அணைவுச் சேர்மத்தின் காந்த பண்பு மற்றும் காந்த திரிப்பு குறிங்க. ஃப்ரெங்கல் குறைபாடு எல்லாமே படிச்சுங்க. அதுக்கடுத்து சமன்பாடு கேட்டிருக்காங்க. pH மதிப்பு, வினிகரு, கடுங்காப்பி, சமையல் சோடா, சோப்பு நீர் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதில் இன்னொரு கொஸ்டின்ஸ் இருக்குது, அது நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 37வது கொஸ்டின் பாருங்க. வேதி புறப்பரப்பு கவர்தல் மற்றும் இயற்பரப்பு கவர்தலுக்கு இடையான வேறுபாடுகள். ரப்பர் உரனூட்டல் வல்கனைசேஷன் சொல்லுவோம், அப்படின்னா என்ன? பினாலின் இணைப்பு வினை. கிரீக் நாடு காரணியை பயன்படுத்தி கீழ்காண்பவற்றை எவ்வாறு தயாரிப்பாய்? இது எல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து ஃபார்மலின்னா என்ன, கிளைகோசைடிக் பிணைப்புனா என்ன, காம்பர் பிணைனா என்ன, A மற்றும் Bஐ கண்டறிக. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இப்போ அடிக்கடி கேட்குறாங்க 2020க்கு இது மேலே பார்த்தீங்க அப்படின்னா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸோட பேப்பர் வந்து PDF நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது யூஸ் பண்ணி படிச்சிங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி நமக்கு படிக்கிறப்ப எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு வந்து என்ன பண்ணும் கிடைக்கும். கிட்டத்தட்ட 2023 வரைக்கும் லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாம்ஸ் ஒரு கொஸ்டின்ஸ் வரைக்குமே என்ன பண்ணியிருக்காங்க, கலெக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதனால் இது எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது யூஸ் பண்ணி படிச்சிங்க. இதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் மீடியம் மட்டும் அப்லோட் பண்ணியிருந்தோம். இதில் தமிழ் மீடியம் ப்ளஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் 2 மீடியமே இருக்குது. நான் இதோட PDF வந்து கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.